ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, வண்டி கடையில் செய்கிற பட்டாணி சுண்டல் தாங்க நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அதோட டேஸ்ட்லேயே கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க அந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டாணியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பட்டாணியில் செய்திங்கன்னா ரோட்டுக்கடை சைடில் அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த பட்டாணி பச்சை பட்டாணியை விட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதை காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் செய்கிறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா வெந்து வரும். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் பட்டாணி நல்லா குலைவாக வெந்து வரும். பட்டாணி நல்லா குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா குலைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 துண்டு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் 2 பழுத்த பழமாக எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி பழம் பெரிய சைஸ்னால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் கூட திப்பி திப்பியே இல்லை, நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருச்சு. கொஞ்சம் திப்பியாக இருந்ததுனாலும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது, அதனால் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி நசிஞ்சு வரணும். கரண்டி வச்சு கிண்டும் போதே 1-2 மசிஞ்சு உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேகணும்னா கண்டிப்பாக பட்டாணியை நீங்கள் ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ கையில் எடுத்து லைட்டாக நசுக்குனாலே எவ்வளவு ஈஸியாக நசுங்குது பாருங்கள். நல்லா மாவு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு மத்தோ இல்லை ஒரு மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக மசிக்க வேண்டாம், ஒரு 1-2 மசிச்சுக்கோங்க. பட்டாணி ஃபுல்லாக மசிஞ்சிடாமல் 1-2, அதாவது பாதி மசிஞ்சும் பாதி மசியாமலும் இருக்கும். அந்த மாதிரி மசிச்சு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு விழுதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோடனே லைட்டாக பொறுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். ஏன்னா தக்காளி வெங்காயம் நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால அது ஓரளவுக்கு பச்சை வாசனையோடு இருக்கும். அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வதங்கி வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சுட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதுக்கு மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம். இதுக்கு காரம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் காரம் நான் மீடியமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமே கொதித்து வந்துடும்.
இப்போ கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த பட்டாணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இது ஆல்ரெடி ரெண்டுமே குக் பண்ணதுனால பாயில் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். மசாலாவும் பட்டாணியும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதாவது ஒரு கொதி மட்டும் வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே கொதிச்சு வந்துடும். இது கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இது கூட மிக்சிங்காக ஒரு சில ஐட்டம் ரெடி பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் வீட்டில் வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷானது. அதை போட்டு பொரிய வச்சு எடுத்துடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் வீட்டில் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கடையில் ரெடிமேடு மிக்ஸ் கூட கிடைக்கும். அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அதனால் இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பானிபூரிக்கு செய்கிற அந்த பூரியும் கடையில் கிடைக்கும். இதுவுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுவும் என்கிட்ட இருந்தது. அதனால் இதையும் நான் லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கூட சேர்ந்து சாப்பிடும்போது குவான்டிட்டியும் ஜாஸ்தி கிடைக்கும். பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ இதை பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண பட்டாணியை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஈவினிங் டைமில் டீயோட சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது கூட மிக்சிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா இதை சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பானிபூரிக்கு மிக்சிங்க்கு பதில் நீங்கள் வெறுமே கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ஹைலைட்டே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தாங்க. அதை மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான மசாலா சுண்டல் ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.